ஹிந்தி போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அந்த சவுத்து சைடு, தூத்துக்குடி சைடெலாம் ஹிந்தியை அழிக்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஹிந்தி பேரெல்லாம் அழிக்கிறாங்க. ஏன் அழிக்கிறான்? இப்போ என்ன நடந்து போச்சு? என்ன சொல்கிறான்? இந்தியை திணிக்கிறாங்க. அவன் எங்கே திணிச்சான்னு சொல்லிட்டான் முட்டாள்கள்கிட்ட. முட்டாள்கள் சிந்திக்கிற மாதிரி இல்லை. அவன் எங்கேயா திணிச்சான்? புது பாடத்திட்டத்தில் 3வது மொழியை படிச்சுக்கன்னா இந்தியை திணிச்சான்னு சொல்கிறீங்களே. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் முட்டாள்களா? யோசிக்க மாட்டானா? அப்படின்னு காரி துப்புனாலும் போய் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க இந்தி போராட்டம். மக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு 3வது ஒரு மொழியை படிக்கணும் உங்கள் பிள்ளைகள் அப்படின்னு நினச்சா திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க. என்ன வேலை பண்ணுறான் பாருங்கள். வட இந்தியாவிலாம் நம்மளை என்ன நினைப்பான்? இப்போவே தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் ஒன்றும் பேச முடியலை. அங்கே இருக்கிறவனுக்கு ஆங்கிலம் தெரியல, ஹிந்தி பேசுகிறான். பாதிக்கப்படுறவன் நம்ம. படிக்கிற மாணவர்களுக்கு ஹிந்தி இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். வேறு மாநிலத்துக்கு வேலைக்கு போகிறான். நம்ம பாடத்திட்டத்தில் நம்ம அதைத்தானே விரும்புகிறோம். இவன் யார் இப்போ ஹிந்தியை தூண்டி விடணும்? ஏன் தெரியுமா? அந்த 2000 கோடி அமுக்கணும். 2000 கோடி கொடுத்துட்டா ஒரு போராட்டமும் நடக்காது. 2000 கோடி அமுக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் இந்தி போராட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள். எந்த தமிழனும் சொல்கிறேன், அவருக்கு ஆதரவு கொடுக்காதீங்க. மானமுள்ள தமிழன் எல்லாருமே இவர்களுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க. இவங்க திராவிடம். நமக்கு தெரியும் எந்த மொழியை படிக்கணும்னு.